மாணவர்கள் சென்ற ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சேகர் வழங்கிட கேட்கலாம். சேகர், தற்போது மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திராப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெறும் கணித வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்வதற்காக சமுத்திராப்பட்டியிலிருந்து நத்தம் நோக்கி ஆட்டோவில் வந்துள்ளனர். ஆட்டோவை பூதகுடியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். 12 பேருடன் ஓட்டி வந்த ஆட்டோ நத்தம் அம்மன் குளம் அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து திடீரென ஆட்டோவின் பக்கவாட்டில் பலமாக மோதியது. இதில் ஆட்டோ தூக்கி வீசப்பட்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த சமுத்திராப்பட்டியைச் சேர்ந்த திவ்யஸ்ரீ, குகன், சாருமதி, மௌனிகா, ஹரிணிஸ்ரீ, ரியாராஜ், சம்பைப்பட்டியைச் சேர்ந்த பூமிகா, சுண்டக்காப்பட்டியைச் சேர்ந்த கோகிலா மற்றும் திருப்பதி, சாகுல மீது மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சந்திரன் உள்ளிட்டோர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த மேலூர் அருகே உள்ள சின்ன கற்பூரம்பட்டியைச் சேர்ந்த நல்லியப்பன் மனைவி நைனம்மாள் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறந்தவரின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக நத்தம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கி தலையில் காயமடைந்த திவ்யஸ்ரீ, குகன் ஆகிய இருவரும் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவிகள் பயணம் செய்த ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சேகர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.